அமீர் கான் ஆடியோ லான்ச்சில் சொல்கிறாரு, இது ஓடிடியில் வரப்போகிறது இல்லை, நீ வேணும்னா தேட்டரில் வந்து பாரு, இல்லாட்டி இந்த படத்தை பார்க்காது அப்படின்னு சொன்னார். இது படமே கிடையாதுங்க, இது ஒரு வாழ்வியல். இது எல்லாருக்குமான படம் கிடையாது. நான் என்ன படத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னா, சித்தாரே ஜமீன் பர். அமீர் கான் நடிப்பில், அமீர் கான் ப்ரொடியூஸ் பண்ணி, பிரசன்னா டைரக்ட் பண்ணி வந்த படம் தான் இது. ஆட்டிசம் பற்றி பேசுகிற ஒரு படம். தாரே ஜமீன் பரோட சீக்குவலாக தான் இது வந்திருக்கு. தாரே ஜமீன் பர் பார்த்து 10 வருஷம் முன்னாடி நான் அழுதுருக்கேன் ரொம்ப. அந்த படம் அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண வேணாம். சீக்குவலாகவே இருந்தாலும் ரெண்டுமே ஸ்டாண்ட் அலோனாக தான் பேசப்படும். இந்த படம் வந்து ஒரு வாழ்வியலை அவ்வளோ அழகாக சொல்லுது. இப்போ வந்து நம்ம எல்லாருமே எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம். இவன் இப்படி தான், அவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெர்ஸ்பெக்டிவில் இருந்து ஒருத்தனை பார்த்துட்டு அந்த பெர்ஸ்பெக்டிவ் தான் கரெக்டு, மற்ற எல்லார் பெர்ஸ்பெக்டிவும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடிட்டே இருப்போம். இது நம்மளோட ஷூஸ்லேருந்து நம்மளோட ட்ராமா தான் நம்மளுக்கு பெருசு, நம்மளோட ஃபியர் தான் நம்மளுக்கு பெருசு, நம்மளோட வாழ்க்கை தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரப்போ உங்கள் மனநிலையில் சிறிய மாற்றம் ஏற்படும். அமீர் கான் அதை செஞ்சு காட்டுவார். தாரே ஜமீன் பர் கம்ப்ளீட்டாக வேறு. அது ஃபேமிலியால் அந்த கிட்டுக்கு ஏற்படுற ப்ரெஷர் அண்ட் அவன் வந்து படிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு அவன் காரணம் இல்லை, அவனுக்கு இருக்க டிஸ்லெக்ஷியான ஒரு விஷயம் தான் காரணம் அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அப்படி கிடையாது. ஆட்டிசம் கிட்ஸ் நம்மளுக்கு என்ன சொல்லி தராங்க, அவங்க நம்ம வாழ்க்கையை எப்படி அழகாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருப்பாங்க. இதில் வந்து கிட்ஸ் பற்றி அமீர் கான் பேசியிருப்பார். சென்சி கிட்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கும். பிளாட்டில் பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காதுங்க, டோபமைன் ஹிட்னா இருக்காது, ஆக்ஷன் சீன்ஸ்லாம் இருக்காது. ஆனால் கதை மூவ் ஆன் ஆகிக்கிட்டே இருக்கும். காமெடி கூட அவ்வளோ பெருசான இருக்காது. பட் ஸ்டில் யூ ஃபால் ஃபார் தட் ஸ்டோரி. உங்களுக்கு டோபமைன் ஹிட் வேணும், ஆக்ஷன் பிளாக் வேணும், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வேணும், இவங்க கொண்டிருப்பாங்களா, அவங்கள இவங்க கொண்டிருப்பாங்களா அப்படின்னு அந்த இடம்னா வேணும், ஏகப்பட்ட காமெடிஸ் வேணும்னா வேறு படத்தை போய் பாருங்கள். இது வந்து முழுக்க ஆர்டிசம் பேஸ் பண்ணி அவங்களுக்காக எடுக்கப்பட்ட படம். அதை அழகாக ஸ்க்ரீனில் கொண்டு வந்து அழகாக உட்கார வச்சு, இப்படியும் நான் படம் எடுக்கலாம்டா, அதுவும் 2025 அப்படி எடுக்கலாம்டா, எடுத்தால் மக்கள் பார்ப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாது, ஏன்னா அவருக்கு தான் ப்ரொடியூசரு. பட் நான் எடுப்பேன்டா, நான் இங்கே குட் சினிமா எடுக்க தான் வந்திருக்கேன், குட் சினிமா எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காரு அமீர் கான். டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா தேட்டரில் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க முடியும். படத்தில் பிரச்சனையே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, சில சீன்ஸ் ரிமூவ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக இருந்திருக்குமே எனக்கு தோணுச்சு. ஒரு போலீஸ்காரன் ட்ரெஸ் போட்டு அவங்க ஒய்ஃபும் அமீர் கானும் போவாங்க, அந்த சீன் வந்து படத்தில் வரும். அந்த சீன் வந்து படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் இருந்துச்சு. அந்த சீன் இல்லாட்டியுமே அந்த படம் நல்லாவே மூவ் ஆன இருக்குன்னு சொல்லிட்டு தோணுச்சு. அவங்க போகிற ரீசன்ஸுமே பெருசாக ஏன்டா இது, அதை காட்டியிருக்கவே வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. நீங்கள் தமிழ் டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போதுன்னு எனக்கு தெரியல, எமோஷனாக கனெக்ட் ஆகுமான்னு கூட தெரில. ஹிந்தியில் அந்த ஆட்டிசம் கிட்ஸ் பேசின விஷயங்கள் எல்லாமே அவ்வளோ அழகாக கனெக்ட் ஆச்சு, எமோஷனலாக அவ்வளோ நல்லா பிளெண்ட் ஆகிருந்துச்சு. மாம் வந்து ஒர்க்கிங் உமனை மட்டும்தான் நம்ம பார்ப்போம், நம்மளுக்கு தேவைன்னா வேலை வாங்குகிற ஒரு ஆளாக தான் பார்ப்போம், அவங்களுக்கு லைஃப் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வச்சாங்க. இது எல்லாமே கலந்த ஸ்டோரி தான் சித்தாரே ஜமீன் பர். மிஸ் பண்ணிடாதீங்க. பாய்.